கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் டன்மின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024 ஆண்டிலும் கடந்த 9 மாத காலங்கள் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தையும் காண ஆண்டவர் கிருபை செய்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இதுவரை நம்மோடு கூட இருந்து நம்மை நன்மையின் பாதையிலே நடத்தின ஆண்டவர் இந்த மாதத்திலும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய ஜீவன், சுக, பலன் எல்லாவற்றையும் தந்து தேவைகளெல்லாம் சந்தித்து நமக்கு என்ன நன்மைகள் வேண்டுமோ அவைகளையும் ஆண்டவர் தந்து கடவுள் நம்மை நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு புதிய மாதமும் கடவுள் நமக்கு புதிய வாக்குத்தத்தங்களை தந்து அந்த வாக்குத்தத்தங்களின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். குறிப்பாக இந்த 2024 ஆண்டை நமக்கு நன்மையின் ஆண்டாக கடவுள் முடிசூட பண்ணி இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறார், யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்திலே கூட நெகேமியா சொல்லும்போது, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். நாம் செய்கிற நன்மைகள், ஆண்டவருக்கு முன்பாக நாம் செய்கின்ற பணிவிடைகள், கர்த்தருக்காய் நாம் கொடுக்கின்ற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் நம்மை நினைத்து பார்த்து நமக்கு நன்மை செய்கிறவர் என்பதை போன மாதத்திலே நாம் தியானித்தோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறை வாக்கு தத்தத்தை நாம் ஜெபத்தோடு கூட நாம் தியானிப்போம். நிச்சயமாக இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறை வாக்கு தத்தம், அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அவருடைய 11ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் அவருடைய 11வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குரைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக, அதாவது வீழ்ச்சி அடைந்து போய் அடிமைத்தனத்தில் இருந்த யூத மக்களுக்கு ஆண்டவர் ஒரு அறைகூவலை விடுகின்றார். நீங்கள் மீண்டும் கடவுளிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்பதுதான் அந்த அறைகூவல். ஆகவே அந்த அறைகூவலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே திரும்பின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கின்றார். அதை தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் பல பகுதிகளிலே அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த யூத மக்கள் அடிமைத்தனத்திலும் பலவிதமான உபத்திரவங்களிலும் அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். பாடுகளை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். பல விதங்களிலே நெருக்கப்பட்டார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு ஒரு ஆசீர்வாதமான நன்மைகளை காண வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சையாய் இருந்தது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் வாக்குறுதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது அங்கே சொல்லுகிறது, உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். அதாவது சிறைப்பட்டு போனவர்கள் அநேகம் பேர்கள், அடிமைத்தன பாவத்தினாலே மரித்து போனவர்கள் அநேகம் பேர்கள், தேவனுடைய வார்த்தையை மீறினபடியினாலே அந்த மீறுதலினாலே பலர் சின்னாபின்னமாய் போய்விட்டார்கள். ஆனால் மீதி இருக்கிற யூத ஜனம் குறைவு. அப்படி மீதி இருக்கின்ற அந்த மக்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பலவிதமான சூழ்நிலைகளினாலே இன்றைக்கு அநேக மக்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த நாட்களிலே வந்த அந்த கொரோனா தொற்று காலத்திலே நாம் பார்க்கும்போது கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகை விட்டு கடந்து சென்றார்கள். வயது வித்தியாசம் இல்லாதபடிக்கு சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி அநேகம் பேர் போய்விட்டார்கள். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இன்றைக்கு உண்மையாகவே நாம் மீதி இருப்பவர்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். பல உபத்திரவங்கள், கொள்ளை நோய்களுக்கு நாம் தப்புவிக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் இந்த நாளில் அப்படி மீதியாயிருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். எப்படிப்பட்ட நன்மையை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். இங்கே ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு எப்படிப்பட்ட நன்மையை தருவேன் என்று சொல்கிறார்? ஒரு சகாயமான ஒரு நன்மை, ஒரு சகாயம் செய்யக்கூடிய நன்மை. சகாயம் என்று சொன்னால் உதவி. தேவன் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலே பல நேரங்களில் நாம் சகாயமற்றவர்களாய், உதவியற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு வாக்குத்தத்தம், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்பது. எப்படிப்பட்ட நன்மை? உனக்கு சகாயமான நன்மைகளை நான் செய்வேன். நீ விரும்புகிற நன்மைகள், நீ எதிர்பார்க்கிற நன்மைகள், எப்படிப்பட்ட சகாயத்தை, எப்படிப்பட்ட உதவியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படிப்பட்ட உதவிகளை, சகாயங்களை செய்து நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய சகாயத்தை, உதவியை நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆனால் அநேக நேரங்களிலே மனிதருடைய சகாயம், உதவிகள் நமக்கு கிடைக்காதபடிக்கு நாம் கைவிடப்படுகின்ற சூழ்நிலையிலே இருக்கின்றோம். ஆனால் தேவன் நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஆண்டவர். கடவுள் நமக்கு சகாயம் செய்வது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நன்மை. இந்த மாதத்திலே ஆண்டவர் அதை தான் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எந்த காரியத்திலே உங்களுக்கு சகாயம் உண்டாக வேண்டுமோ அந்த காரியத்திலே நான் உங்களுக்கு சகாயம் செய்து அதை உங்களுக்கு நன்மையாக நான் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். கடவுளுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை என்பதும் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, உபாகமங்களின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, உபாகமங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அந்த 33ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலும் அங்கேயும் தேவன் இவ்விதமாக ஆண்டவர் வாக்குரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். உபாகமங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இங்கே இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்றால் நாம் தான் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ தேவனால் ரட்சிக்கப்பட்ட மனிதன். ஏன் என்று சொன்னால் உனக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு கேடகம் உண்டு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதருடைய சகாயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதருடைய சகாயத்தை எதிர்பார்த்து பல நேரங்களில் நம்ம அது கிடைக்காமல், அந்த உதவிகள் கிடைக்காமல் வெட்கப்பட்டு நின்றிருக்கலாம். பல நேரங்களில் தோல்வியோடு கூட நின்றிருக்கலாம். ஏன் அவரிடத்திலே போய் நான் கேட்டேன் என்ற வருத்தத்தோடு கூட ஒருவேளை நம்ம நின்றிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், உனக்கு சகாயம் செய்கின்ற நான் இருக்கிறேன். உனக்கு சகாயம் செய்யும்படியாய், உனக்கு உதவி செய்யும்படியாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உண்மையாகவே இந்த மாதத்திலே கடவுள் நமக்கு என்ன சகாயம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த சகாயத்தை தேவன் நமக்கு செய்வார். சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்திலே சொல்லும் போது, ஆண்டவரே, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், ஆண்டவரே, நீரே எனக்கு சகாயர் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே ஒரு உதவியை, உம்மிடத்திலே ஒரு சகாயத்தை நான் கேட்டு வரும்போது உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும், நீரே எனக்கு சகாயர், உம்மையல்லாமல் எனக்கு சகாயம் வேறு இல்லை. இன்னைக்கு பல நேரங்களில் மனிதர்களை தேடி நம்ம சகாயம் கேட்டு, உதவிகளை கேட்டு போகும்போது மனிதர்கள் தங்களை மறைத்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை வீட்டில் இருந்துகிட்டே பிள்ளைகளிடத்துல இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். நம்ம ஏதோ உதவி கேட்டு போயிருக்கிறோம் என்று தெரிந்தால் நிச்சயமாக அவர்கள் அப்படிதான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் உமது முகத்தை மறையாதேயும், நீர் உமது முகத்தை மறையாதேயும், நீரே எனக்கு சகாயர், நீர் ஒருவர் தான் எனக்கு சகாயம் பண்ணுகின்ற ஆண்டவர்.
உம்மாலே என்று எனக்கு வேறு சகாயம் இல்லை, உம்மாலே என்று எனக்கு வேறு உதவி இல்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயம் பண்ணும் என்று சொல்லி அங்கே தாவீது கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். 54ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலும் தாவீது சொல்லுகிறார், இதோ தேவன் எனக்கு சகாயர், இதோ தேவன் எனக்கு சகாயர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன் கூட இருந்து உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். என கண்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்மோடு இருக்கிறவர் நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஆண்டவர், நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர். எப்படிப்பட்ட சகாயம் வேண்டும் என்று சொன்னாலும் அவராலே செய்ய முடியும். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கின்ற ஆண்டவர். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, இஸ்ரவேலே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். அமன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இஸ்ரவேலர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர் நமக்கு சகாயராயிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய நன்மை, சகாயம் செய்து நமக்கு உதவியாக என்ன சகாயம் வேண்டுமோ, என்ன உதவி வேண்டுமோ அதை நமக்கு தந்து அதன் மூலமாக கடவுள் நமக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட 2 காரியங்களிலே ஆண்டவர், யாருக்கு ஆண்டவர் சகாயம் செய்கிறார் என்பதை குறித்து ஒரு 2 காரியங்களை நான் உங்கள் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். யாருக்கு எந்த நேரத்தில் கர்த்தர் சகாயம் செய்கிறார்? முதலாவது நாம் வாசிக்கும் போது உபாகமனின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற வேளையிலே 33ஆம் அதிகாரத்திலே, உபாகமனின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் அங்கே பல விதங்களிலே நமக்கு சகாயம் செய்வதாக ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அந்த 33ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் நன்மை செய்து உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், ஒரு சகாயமான நன்மையை பண்ணுவேன். எப்போ, எந்த நேரத்தில் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா? அதாவது சத்துருக்களுக்கு நீங்களாக்கி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துரு பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், சத்துரு பல வியாதிகளை கொண்டு வருகின்றான், சத்துரு பல இழப்புகளை கொண்டு வருகின்றான், சத்துரு பல நஷ்டங்களை கொண்டு வருகின்றான். சத்துரு பல நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிறதுக்கு எதிராக அவன் காரியங்களை நடப்பிக்கின்றான். சத்துரு பல நேரங்களிலே மரண பயத்தை கொண்டு வருகின்றான். சத்துரு பல நேரங்களிலே குடும்பங்களிலே சமாதான கேட்டை கொண்டு வருகின்றான், சண்டைகளை கொண்டு வருகின்றான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு கூட நெருங்க விடாதபடிக்கு சத்துரு பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருகிறான். ஆண்டவரை விட்டு நாம் விலக வேண்டும், அதான் சத்துருடைய திட்டம். தேவனோடு கூட நாம் நெருங்கி வாழக்கூடாது, ஆண்டவரை சேரக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சத்துரு என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, தேவன் அதிலிருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற சகாயராய் இருக்கிறார். என்ன பிரச்சனை பிரசாசு கொண்டு வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை கெடுக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையை மோசம் போக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விடாதபடிக்கு சத்துரு என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, வேதம் சொல்லுகின்றது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீர், சகாயராய் இருப்பீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது கலங்காதீங்க, பயந்து விடாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், நம்மோடு கூட ஒரு தேவன் உண்டு, அவர் நமக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஆண்டவர். சத்துருவை எதிர்த்து, சத்துரு எப்படிப்பட்ட தீமையான காரியங்களை கொண்டு வந்தாலும் சரி, சத்துரு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, சத்துரு எப்படிப்பட்ட பலவீனங்களை கொண்டு வந்தாலும் சரி, சத்துரு எப்படிப்பட்ட குழப்பங்களை கொண்டு வந்தாலும் சரி, அவனை
எதிர்த்து நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு. சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அந்த சகாயரை தேடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். சங்கீதக்காரனும் 70ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லும் போது விதமாய் சொல்லுகிறார். 70ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றதான வேளையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். தேவனே என்னை விடுவியும், எனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து, எனக்கு எதிராய் வரக்கூடிய பகைஞரிலிருந்து, சத்துரு எனக்கு விரோதமாய் கொண்டு வரக்கூடிய பலவீனங்களிலிருந்து, மரண பயத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நஷ்டங்களிலிருந்து என்னை விடுவியும், என்னை விடுவியும். நீர் எனக்கு சகாயம் செய்து என்னை விடுவித்து எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது இங்கே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு நன்மை செய்கின்ற ஆண்டவர் உண்டு. சகாயம் செய்து நமக்கு நன்மை செய்கிறார். சகாயமான நன்மைகளை கர்த்தர் நமக்காக ஆண்டவர் செய்கிறார். சத்துருக்களுக்கு நீங்களாக்கி, சத்துரு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி, சத்துரு கொண்டு வரக்கூடிய போராட்டங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு சகாயம் செய்து நம்மை நடத்த நல்லவராய் அவர் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நிச்சயம் நமக்கு சகாயராய் இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் கலங்காதீங்க, அவர் அதிலிருந்து நமக்கு சகாயம் செய்து நம்மை விடுதலையாக்குவார். இரண்டாவதாக சங்கீதக்காரன் 10வது சங்கீதத்தில் சொல்லும்போது 10வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 14வது வசனம், அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. முதலாவதாக சத்துருக்களுக்கு நீங்கி விடுதலையாக்குகிற சகாயர். பிரச்சனைகளை நாம் எதிர்த்து மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு சகாயராயிருந்து உதவி செய்கிறார். இரண்டாவது இங்கே நாம் பார்க்கும்போது திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர் என்று வேதம் சொல்லுகிறது. திக்கற்ற பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உதவியற்றவர்கள், இந்த உலகத்திலே கைவிடப்பட்டவர்கள். ஒருவேளை சமுதாயத்தால் கைவிடப்பட்டிருக்கலாம், பெற்றோரால் கைவிடப்பட்டிருக்கலாம், கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், மனைவியாய் கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், சகோதரர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், உறவுகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், நம்பினவர்களாய் கைவிடப்பட்டிருக்கலாம், தோழர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், தொழில் செய்த இடத்திலே கைவிடப்பட்டிருக்கலாம். யார் கைவிடப்பட்டிருந்தாலும் ஒருவேளை கைவிடப்படுகின்ற சூழ்நிலையிலே நாம் திக்கற்றவர்களாய் இருக்கிறோம். யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? இனி நாங்கள் யாரிடத்திலே போவோம்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? யார் எங்களுக்கு சகாயம் செய்வார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் தவிக்கின்றதான வேளையிலே தேவன் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் செய்யக்கூடிய சகாயம், உதவி ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய நன்மை. இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு சகாயம் செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லக்கூடிய வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? யார் எங்களுக்கு சகாயம் செய்வார்கள் என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கிறீர்களா? எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், யாரும் எங்களுக்கு உதவி செய்வதற்கு இல்லை, எங்களுக்கு சகாயம் செய்வதற்கு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவன் சகாயம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. உபத்திரவம், இன்னைக்கு நான் உபத்திரவப்படுகின்ற வேளையில, கைவிடப்படுகின்ற நேரத்தில் குரோதம், யுத்தங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தேவன் கவனிக்கிறார், பதிலளிக்கிறார், சகாயம் செய்கிறார். தேவர் கவனிக்கிறார். அந்த வசனத்துல அழகாய் சொல்லுகிறது, கவனிக்கிறார், கவனிக்கிறவர் பதிலளிக்கிறார், பதிலளித்தவர் சகாயம் செய்கிறார். யாரை கொண்டாலும் நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யாரை கொண்டாலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்ததான் நேரத்தில், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், சகாயரும் இல்லையே என்று சொல்லி சொன்னீர்கள். சங்கீதத்தை நம்ம ஒவ்வொரு அந்த குற்றையிடையே நாம் வாசிக்கின்றதான
அந்த ஒரு சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கின்றதான வேளையிலே அந்த சங்கீதத்துடைய 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை. ஆண்டவரே, என்னை விட்டு விலகி போய்விடாதையும் எனக்கு வேற சகாயர் இல்லை. ஆண்டவரே, ஆபத்து ஒரு பெரிய பிரச்சனை என்னை கிட்டி இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நான் சகாயமற்றவராய் திக்கற்ற நிலையிலே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி அங்கே தாவீது வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு சகாயர். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் என்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வரும்போது 18வது வசனத்தில், யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் ஒரு நாளும் விட மாட்டேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் சகாயராயிருக்கிறார். இந்த அருமையான இந்த மாதத்திலே கடவுள் நமக்கு தருகின்ற வாக்கு தத்துவம் அதுதான். நீங்கள் நன்மை அடைவீர்கள், உங்களில் மீதியாய் இருப்பவர்கள், நீங்கள் மீந்திருக்கிற ஜனம், கொடும் கொள்ளை நோக்கி தப்புவித்து, பலவிதமான பாடுகளுக்கு பல உபத்திரவங்களுக்கு தப்புவித்து, பல ஆபத்து மோசங்களிலிருந்து தப்பி நீங்கள் மீதியாயிருப்பவர்கள். மீதியாயிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நான் நன்மை செய்வேன். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து, தீங்கை பார்த்து கவலைப்படாதிருங்கள். நமக்கு எதிராய் எதிர்த்து வரக்கூடிய சத்துருடைய பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு நீங்களாக்கி தேவன் நமக்கு சகாயம் செய்வார். திக்கற்ற நிலையில யாரும் எங்களுக்கு உதவி செய்ய இல்லையே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். நிச்சயம் தேவன் உங்களுக்கு சகாயமான நன்மைகளை இந்த மாதத்திலே செய்து, எப்படிப்பட்ட உதவிகள், எப்படிப்பட்ட சகாயம் வேண்டுமோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு சகாயம் வேண்டுமோ அந்த காரியத்திலே சகாயம் செய்து கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சென்று போன நாட்கள், சென்ற மாதங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், அதற்காய் நன்றி. இந்த ஆண்டிலே கடவுள் எங்களுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அநேக நன்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு செய்து கொண்டு வருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்தையும் நாங்கள் காண கடவுள் கிருபை செய்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்தையும் நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் மீதி இருக்கிற ஜனங்கள், கடந்த மாதங்களை கூட நாங்கள் பார்க்கும்போது எங்களை விட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் தப்பி மீதியாயிருக்கிற ஜனங்கள், மீதியாயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறேன். எப்படிப்பட்ட நன்மை? சகாயமான நன்மையை. தீங்கின் நாட்களிலும் உபத்திரவத்தின் நாட்களிலும் நான் உங்களுக்கு எதிர்பட்டு நான் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். பிசாசு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அநேக தீமைகளை, அநேக உபத்திரவங்களை கொண்டு வர நினைக்கிறான். பல பாடுகள், பல வேதனைகளின் வழியாய் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய ஆண்டவர். எங்களுக்கு எதிராய் சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா தீமைகள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்வதாக. சத்துரு கொண்டு வரக்கூடிய தீமைகளை எதிர்த்து நாங்கள் ஜெயிக்க எங்கள் ஆண்டவர்களுக்கு சகாயம் செய்வீராக. எங்கள் ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. சத்துரு கொண்டு வரக்கூடிய பலவீனங்கள், சத்துரு கொண்டு வரக்கூடிய இழப்புகள், சத்துரு கொண்டு வரக்கூடிய ஆண்டவரே கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஆண்டவரே சத்துரு கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள், சமாதான கேடுகள், இவை அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் சத்துருவுக்கு எதிர்த்து ஆண்டவரே நீர் ஜெயத்தை கொடுக்கும்படியாய், நன்மை செய்யும்படியாய், சகாயராய் இருந்து நீ நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் சத்துருக்களுக்கு எங்களை விலைக்கு காக்கிற சகாயர் நீர் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீர் சகாயராய் இருக்கிறேன்.
எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, நாங்கள் யாரிடத்திலே போவோம், யார் எங்களுக்கு நன்மை செய்வார்கள், யார் எங்களுக்கு சகாயம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இன்னைக்கு அங்கலாய்க்கின்ற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. கடவுளே, எந்த பிள்ளைகள் அப்படி திக்கற்ற நிலையிலே சகாயத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட காரியத்திலே, எப்படிப்பட்ட நன்மையான காரியத்திலே ஒரு சகாயம் உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அதிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவீராக. சகாயம் செய்து தேவனை நன்மை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர்தான் சகாயர். ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்டு நிற்கின்ற வேளையில தேவன் எங்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது. நீர்களுக்கு சகாயராயிரும், நீர்களுக்கு உதவி செய்யும். நீர் சொன்னீரே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி கர்த்தரபடியே உடைய பிள்ளைகளுக்கு நீர் சகாயம் செய்து நீர் நன்மையால் இந்த மாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நிரப்பி நீர் ஆசீர்வதித்து நடத்த போறபடியே நன்றி அப்பா. ஒவ்வொருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகபலத்தை தாரும். ஒவ்வொருடைய வேலைகளை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வுகளை ஆசீர்வதியும், முதியோரை ஆசீர்வதியும். நல்ல சரீர சுகத்தாலும் பலத்தாலும் எங்கள் ஆண்டவர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய ஆண்டவரே தெய்வீக கரம் இருக்கட்டும் சுவாமி. நீர் சகாயராயிருப்பீர். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் சகாயராயிருந்து நடத்தும். கர்த்தருடைய நடத்தையின் நண்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களோடு பரமபிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் உடைய ஆண்டு ரட்சகருமாம் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாம் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.